வைத்திருந்தவாறு பஸ்திரிகா பிராணாயாமம். உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். இருக்கின்றன, உடல் இலகுவா இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு அரமணத்தியாளர் பயிற்சி மகளை தந்திருக்கின்றது. நாங்கள் இந்த யோகா செய்து இப்பொழுது குதிக்கால்களை பதித்து 2 கைகளையும் பக்கவாட்டிலே கொண்டு வருதல் வேண்டும். Director of the Open University, for a continuous support. Finally, to all the students, வணக்கம். திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்துக்கு ஏன் வந்திருக்கோம்னா, இன்றைக்கி உலக யோகா தினத்தையொட்டி யோகாசனம் எல்லாம் நடைபெற போது பல காலம் யோகா செய்யக்கூடியவர்கள் அந்த தியானங்கள் எல்லாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பயிற்சியெல்லாம் வழங்கினோமாம், எப்படி யோகா செய்யணும், எப்படி மூச்சு பயிற்சி செய்கிறது, எப்படி அந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது என்று எல்லாம் கூறுகிறார்களாம். அந்த யோகாசனத்தை காணத்தான் இன்றைக்கு வந்திருக்கும். இதுவும் இந்தியா துணைத்துறையால் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அழகான அந்த உடலமைப்பை பெறுவதற்காக, அந்த மன ஆரோக்கியத்தை பெறுவதற்காக இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை சென்று பார்ப்போம். பாருங்கள் காணொலிக்கு. உங்களுடைய கைகளை கூப்பியவாறு உங்களுக்கு விருப்பமான கடவுளை மனதாலே தியானித்து ஒரு தடவை வணங்கிக் கொள்ளுங்கள். நிறைவு செய்து கொள்வோம். கைகளை மெதுவாக கீழே வைத்து இந்த ஆசன பயிற்சிகளுக்கு நின்று கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கால் பாதங்களை மெதுவாக அசைத்தல் வேண்டும். இந்த நிலையிலே உங்களுடைய முழங்காலும் மடிந்து கொள்ளும். உங்களுடைய கால் பாதங்களை நன்றாக அசைத்துக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து நிறைவு செய்துவிட்டு உங்களுடைய இடுப்பை முன்பக்கத்தாலே அரைவட்டமாக சுற்றுதல் வேண்டும். இடுப்பை முன்பக்கத்திலே அரைவட்டமாக சுற்றுதல் வேண்டும். இப்பொழுது இடுப்பை பின்பக்கமாக அரைவட்டமாக சுற்றுதல் வேண்டும். நிறைவு செய்துவிட்டு உங்களுடைய 2 கைகளையும் முன்னே நீட்டியவாறு கைவிரல்களை பொத்தி வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். உள்மூச்சுடன் கைகளை பின்பக்கமாக கொண்டு சென்று அதன் பின்னர் வெளிமூச்சுடன் கைகளை முன்பக்கமாக கொண்டு வருதல். உள்மூச்சுடன் கைகளை பின்பக்கமாக கொண்டு சென்று கைவிரல்களை விரித்தல் வேண்டும். இப்பொழுது வெளிமூச்சுடன் கைகளை முன்பக்கமாக கொண்டு வருதல், கைவிரல்களை பொத்துதல் வேண்டும். தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள். கைகளை பின்னே கொண்டு செல்கின்ற பொழுது மூச்சை உள்ளிழுத்தல் வேண்டும். கைகளை முன்னே கொண்டு வருகின்ற பொழுது மூச்சை வெளியேற்றுதல் வேண்டும். தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள். இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். இப்பொழுது உங்களுடைய தோள் மூட்டுகளை முன்பக்கமாக சுற்றுதல் வேண்டும். தோள் மூட்டுகளை முன்பக்கமாக சுற்றுதல் வேண்டும். நிறைவு செய்து கொள்வோம். இப்பொழுது தலையை வலது பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். தலையை இடது பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். கீழே பதித்து கொள்ளுங்கள். தலையை பின்பக்கமாக பதித்து கொள்ளுங்கள். இப்பொழுது தலையை முன்னே கொண்டு வாருங்கள். உங்களுடைய தலையை ஒரு தடவை வலது பக்கத்தாலே சுற்றுதல் வேண்டும். நிறைவு செய்துவிட்டு இடது பக்கத்தாலே ஒரு தடவை சுற்றுதல் வேண்டும். இப்பொழுது நிறைவு செய்து கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் தடாசனம் செய்ய இருக்கின்றோம். தடாசனத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பாக முன்னே நிற்கின்ற யோகா கலைஞர்கள் எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதனை அவதானித்துவிட்டு அதன் பின்னர் செய்ய முடியும். முதலில் அவதானித்துக் கொண்டிருங்கள். கைகளை முன்னே தள்ளி உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று குதிக்கால்களையும் மேலே உயர்த்தி வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசம்.
இப்பொழுது குதிக்கால்களை நிலத்திலே பதித்து வெளிமூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டிலே கொண்டு வருதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தடாசனம் செய்ய முடியும். கால்களை சற்று அகட்டி வைத்து நேராக நிமிர்ந்து நின்று கொள்ளுங்கள். 2 கைகளையும் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் ஒரே நேரத்திலே செய்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது ஆரம்பிங்கள். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வந்து கைகளை திருப்பி கைகளை முன்பக்கமாக தள்ளி உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று உயர்த்தி வைத்திருத்தல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். இப்பொழுது குதிக்கால்களை பதித்து 2 கைகளையும் பக்கவாட்டிலே கொண்டு வருதல் வேண்டும். இந்த தடாசனத்தை நாங்கள் இன்னும் ஒரு தடவை செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது ஆரம்பிங்கள். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வந்து கைகளை திருப்பி கோர்த்து கைகளை முன்பக்கமாக தள்ளி கைகளை மேலே கொண்டு சென்று குதிக்கால்களையும் மேலே உயர்த்தி வைத்திருத்தல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். இப்பொழுது குதிக்கால்களை பதித்து வெளிமூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டிலே விடுவித்தல் வேண்டும். மேலே கொண்டு சென்று குதிக்கால்களையும் மேலே உயர்த்தி வைத்திருத்தல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசம். குதிக்கால்களை பதித்து வெளிமூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டிலே விடுவித்தல் வேண்டும். இப்போது நாங்கள் தடாசனம் செய்திருக்கின்றோம். இதனை தொடர்ந்து நாங்கள் செய்ய இருக்கின்ற ஆசனம் திரிகோணாசனம். திரிகோணாசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை முன்னே நிற்கின்ற யோகா கலைஞர்கள் செய்வதனை அவதானித்து விட்டு அதன் பின்னர் செய்ய முடியும். இப்பொழுது மேடையிலே நிற்கின்ற யோகா கலைஞர்கள் உங்களுக்கு திரிகோணாசனம் செய்து காட்டுவார். இருப்பினுடைய இடது பக்கத்திலே நின்று வலது காலை அகட்டி வைத்து உள்மூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டாலே உயர்த்தி வெளிமூச்சுடன் வலது பக்கமாக வளைதல் வேண்டும். வலது கை காலை தொட்டு கொண்டிருக்கும், இடது கை மேலே உயர்த்தி வைத்திருத்தல் வேண்டும். 2 கைகளும் ஒரே நேர்கோட்டிலே இருக்கும். சாதாரண சுவாசம். உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வந்து வெளிமூச்சுடன் இடது பக்கமாக வளைதல் வேண்டும். இப்பொழுது வலது கை விரல்கள் மீது பார்வை இருக்கும், இடது கை காலை தொட்டவாறு இருக்கும். சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வந்து வெளிமூச்சுடன் கைகளை விடுதல் வேண்டும். இந்த ஆசனத்தை நாங்கள் இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு காண்பிக்கின்றோம். உள்மூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டாலே உயர்த்தி வெளிமூச்சுடன் வலது பக்கமாக வளைதல் வேண்டும். இடது கை விரல்களின் மீது பார்வை இருக்கும். சாதாரண சுவாசம். உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வெளிமூச்சுடன் இடது பக்கமாக வளைதல் வேண்டும். வலது கை விரல்களின் மீது பார்வை இருக்கும். சாதாரண சுவாசம். உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வெளிமூச்சுடன் கைகளை விடுதல் வேண்டும். இப்பொழுது வலது காலை தூக்கியவாறு வந்து இடது பக்கத்திலே வைக்க முடியும். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திரிகோணாசனம் செய்ய இருக்கின்றோம். அகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய யோகா பாய்களுக்கு வெளிப்பக்கமாக 2 கால்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளும் பக்கவாட்டிலே வைத்து நேராக நிகழ்ந்து இருக்க வேண்டும். இப்பொழுது செய்ய ஆரம்பிக்கலாம். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வந்து வெளிமூச்சுடன் வலது பக்கமாக வளைதல் வேண்டும். இடது கை விரல்களின் மீது பார்வை இருக்கும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வந்து வெளிமூச்சுடன் இடது பக்கமாக வளைதல் வேண்டும். வலது கை உள்ளங்கையை முன்பக்கமாக குறிப்பிடும். இந்த நிலையில் சாதாரண சுவாசத்தை உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வந்து வெளிமூச்சுடன் கைகளை விடுவித்தல் வேண்டும். 2 கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் சற்று ஓய்வெடுக்க முடியும். 2 கால்களையும் அகற்றி வைத்து
இரண்டு கைகளையும் தளர்வான நிலையிலே வைத்து கண்களை மூடி தலையை சற்று பின்னுக்கு சரித்து வைத்து சாதாரண நிலைக்கு வந்து இப்பொழுது நாங்கள் உட்கட்டாசனம் செய்ய இருக்கிறோம். உட்கட்டாசனத்தை நீங்கள் ஒரு தடவை உற்று நோக்குங்கள். இரண்டு கால்களையும் சமாந்தரமாக வைத்து இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து இப்பொழுது நீங்கள் செய்ய தேவையில்லை, மேடையிலே செய்யக்கூடிய இந்த ஆசனங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உள்மூச்சுடன் கைகளை முன்பக்கமாக உயர்த்தி வெளிமூச்சுடன் முழங்கால்களை மடித்து அரை நிலையிலே இருக்க வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். தடவை செய்து கொள்வோம். உள்மூச்சுடன் கைகளை மெதுவாக உயர்த்தியவாறு வந்து வெளிமூச்சுடன் முழங்கால்களை மடித்து அரை நிலையிலே இருந்து கொள்ளுதல். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வெளிமூச்சுடன் கைகளை விடுதல் வேண்டும். இதனைத் தொடர்ந்து நாங்கள் வஜ்ராசனம் செய்ய இருக்கின்றோம். வஜ்ராசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை இப்பொழுது நீங்கள் அவதானியுங்கள். இடது காலை சற்று முன்னே வைத்து வலது முழங்காலை மடித்து இடது முழங்காலை மடித்து அமர்ந்து கொள்ளுதல் வேண்டும். உங்களுடைய இரண்டு கைகளையும் தொடைகளின் மீது வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். பிறங்கால்கள் நிலத்திலே முட்டியிருக்கும். இதன் பின்னர் உங்களுடைய வலது காலை விடுவித்தல் வேண்டும். வலது காலை முன்னே நிறுத்துதல் வேண்டும். அதன் பின்னர் இடது காலை முன்னே நிறுத்துதல் வேண்டும். கால்களை மடித்து சுகாசன நிலைக்கு வருதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் வஜ்ராசன நிலைக்கு செல்ல முடியும். இடது காலை சற்று முன்னே வைத்து வலது முழங்காலை மடித்து அதன் பின்னர் இடது முழங்காலை மடித்து அமர்ந்து கொள்ளுதல். இப்பொழுது உங்களுடைய வலது காலை முன்னே நிறுத்திக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் இடது காலை முன்னே நிறுத்திக் கொள்ளுங்கள். கால்களை மடித்து சுகாசன நிலைக்கு வருகிறீர்கள். அடுத்து நாங்கள் செய்ய இருக்கின்ற ஆசனம் சுகாசன நமஸ்காரம். சுகாசன நமஸ்காரத்தை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியதில்லை. கலைஞர்களை உற்று நோக்குங்கள். சுகாசன நமஸ்காரம் இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே வைத்து நேராக நிமிர்ந்திருத்தல். உள்மூச்சுடன் சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். வெளிமூச்சுடன் இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே கொண்டு வந்து கைகளை திருப்பி கைகளை பக்கவாட்டிலே விடுதல். இப்பொழுது சுகாசன நமஸ்காரம் செய்வதற்கு தயாராகுவோம். இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே வைத்து கை விரல்களை முன்பக்கமாக நீட்டி இருத்தல் வேண்டும். இப்பொழுது செய்ய ஆரம்பிக்கலாம். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வந்து தோள் மட்டத்திலே கையை திருப்பி கைகளை மேலே கொண்டு சென்று கும்பிட்ட நிலையிலே ஆடாமல் அசையாமல் நிற்றல் வேண்டும். முழங்கைகளை நிமித்தி வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். இப்பொழுது வெளிமூச்சுடன் கைகளை பக்கவாட்டிலே கொண்டு வந்து கைகளை திருப்பி கைகளை கீழே விட்டு கைகளை பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். சுகாசன நமஸ்காரத்தை நாங்கள் இன்னல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். இப்பொழுது வெளிமூச்சுடன் இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே வைத்து கைகளை திருப்பி கைகளை பக்கவாட்டிலே விடுதல் வேண்டும். சுகாசன நமஸ்காரம் இலகுலே கொண்டு சென்று வெளிமூச்சுடன் இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே கொண்டு வந்து கைகளை திருப்பி கைகளை விடுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்தவாறு ஒரு தடவை ஓய்வு நிலைக்கு செல்ல இருக்கின்றோம். இரண்டு கால்களை முன்னே நிறுத்தி எல்லாரும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். இரண்டு கால்களை முன்னே நிறுத்தி இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே வைத்து கண்களை மூடி தலையை சற்று திருப்பி இருத்தல் வேண்டும்.
இயல்பு நிலைக்கு வந்து சுகாசன நிலையிலே அமர்ந்திருங்கள். இதனைத் தொடர்ந்து நாங்கள் பட்சி முகத்தாசனத்தை இலகுபடுத்தி செய்ய இருக்கின்றோம். முன்னே இருக்கின்ற யோகா சாதகர்களை ஒரு தடவை அவதானியுங்கள். பட்சி முகத்தாசனத்தை இலகுபடுத்தி இந்த நிலையிலே சாதாரண சுவாசம். நீங்கள் அதிக அளவு வளையாது குறைந்த அளவு வளைவது பொருத்தமாக இருக்கும். உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று வெளிமூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் பட்சி முகத்தாசனம் செய்ய முடியும். 2 கால்களையும் நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளையும் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். 2 கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். 2 கைகளையும் அண்மையாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். உள்மூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டு மேலே கொண்டு சென்று வெளிமூச்சுடன் முன்பக்கமாக வளைந்து 2 கைகளையும் முன்னங்கால்களின் மீது உங்களால் முடிந்தளவு வளைய முடியும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று வெளிமூச்சுடன் 2 கைகளையும் பக்கவாட்டிலே விட்டுக் கொள்ளுதல். நாங்கள் செய்ய இருக்கிற ஆசனம் அர்த்த உஷ்டாசனம். உஷ்டாசனத்தை அறநிலையிலே செய்தலாகும். இதற்கு 2 கால்களையும் நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளையும் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுதல். வலது காலை மடித்து பின்னே வைத்துக் கொள்ளுதல். அதன் இடது காலை மடித்து பின்னே வைத்துக் கொள்ளுதல். ஒரு தடவை அவதானித்து விட்டு அதன் பிறகு செய்வது பொருத்தமாக இருக்கும். மெதுவாக எழுந்து வலது முழங்காலை சற்று அகட்டி வைத்து உள்மூச்சுடன் 2 கைகளையும் இடுப்பை நோக்கி கொண்டு சென்று கைகளை பின்பக்கமாக பிடித்து மூச்சை வெளியேற்றி விட்டு உள்மூச்சுடன் உங்களால் முடிந்த வைத்து இப்பொழுது நாங்கள் எல்லோரும் 2 கைகளையும் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். வலது காலை மடித்து பின்னே வைத்தல் வேண்டும். அதன் பின்னர் இடது காலையும் மடித்து பின்னே வைத்தல் வேண்டும். மெதுவாக எழுந்து வலது முழங்காலை சற்று அகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இடுப்பின் பின்பக்கமாக பிடித்து வெளிமூச்சு விட்டுவிட்டு மூச்சுடன் பின்பக்கமாக வளைதல் வேண்டும். குறைந்த அளவு உங்களால் முடிந்த அளவு சிறிது வளைய முடியும். இந்த நிலையிலே சாதாரண சுயம். இப்பொழுது வெளிமூச்சுடன் மெதுவாக நிமிர்ந்து வந்து கைகளை விடுவித்து கால்களை சேர்த்து வைத்து இப்பொழுது கால்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். வலது காலை முன்னே நோக்கி இடது காலை முன்னே நோக்கி உள்மூச்சு வெளிமூச்சு. இப்பொழுது எல்லோரும் செய்ய முடியும். 2 கைகளையும் பக்கவாட்டிலே வைத்திருந்தவாறு பஸ்திரிகா பிராணாயாமம். உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு. நிறைவு செய்து கொள்வோம். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இலகுவான ஒரு பிராணாயாமம் தீர்க்க சுவாசம். நீங்கள் நிமிர்ந்திருந்தவாறு அர்த்த ஞான முத்திரையிலே அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் அர்த்த ஞான முத்திரை, பூர்வைக்கான முத்திரை, அர்த்த ஞான முத்திரை. சுவாசத்தை சற்று ஆழமாக இழுத்து மெதுமெதுவாக இழுத்து மெதுமெதுவாக மூச்சை வெளியேற்றுதல். சுவாசத்தை உள்ளிழுக்கின்ற பொழுது வயிறு சற்று விரிவடையும். சுவாசத்தை வெளிவிடுகின்ற பொழுது வயிறு சுருங்கும். நீங்களும் சிறிது முயற்சி செய்து வயிற்றை சுருக்குதல் வேண்டும். உங்கள் முயற்சியின் மூலமாக வயிற்றை சுருக்குகின்ற பொழுது மெதுவாக மெதுமெதுவாக மூச்சை உள்ளிழுத்து
மெதுமெதுவாக மூச்சை வெளிவிடுதல் வேண்டும். மெதுமெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுமெதுவாக மூச்சை வெளிவிடுதல் வேண்டும். இப்பொழுது சாதாரண நிலைக்கு வந்து அப்படியே கண்களை மூடியவாறு தியான நிலைக்கு செல்கின்றீர்கள். அர்த்த ஞான முத்திரையை நிமிர்ந்து தியான நிலைக்கு செல்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது தியானம் செய்கின்றீர்கள். தியானம் செய்தல் என்ற செயல் நடைபெறுகிறது. அந்த செயலை செய்பவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். முடிந்தால் எண்ணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தியானத்திலிருந்து மெதுமெதுவாக இயல்பு நிலைக்கு வருகை தருகின்றீர்கள். இப்பொழுது எல்லோருக்கும் பொதுவான இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து நன்றி, வணக்கம். Yoga and holistic well-being truly resonate with the essence of this special occasion. We would like to thank Mrs. Sivasri Skanda Prasad for your presence and thank you for being with us. We also thank Honorable Member of Parliament, Mr. Rajivan, for joining us today and showing continued support for this initiative. Our thanks also go to Mr. Kandavel, Director of the Open University, for your continued support. Finally, to all the students whose vibrant energy and endless Sanskrit shloka that embodies the spirit of yoga and well-being for which aligns with this year's theme. Sarve bhavantu sukhinah, sarve santu niranayah, sarve bhadrani pashyantu, ma kashit dukha bhagnavet, which means may all be happy, may all be free from illness, may everyone see all to please join us near this சர்வதேச யோகா தினம் இந்தியாவுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு 11 வருஷம் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. அதனுடைய தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்திய கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது. திருவள்ளுவர் யாழ்ப்பாணம் கலாச்சார மன்றத்திலே சிறப்பாக நடைபெற்றது. உண்மையிலே யோகா என்பது அனைவருக்கும் மிக முக்கியமானது. நாங்கள் கூட கனகாலம் அதை செய்யவில்லை. இப்பொழுது இன்று ஒரு பரிச்சாத்தமாக செய்து பார்த்த பொழுதுதான் தெரிகின்ற உடலிலே எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன, உடல் இலகுவாக இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு
அரமணத்தியால பயிற்சி மகளுக்கு தந்திருக்கின்றது. நாங்கள் இந்த யோகா செய்வதற்கூடாக நீண்ட காலமாக வேலையில் ஈடுபட்டு ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கின்ற பொழுது இது எங்களுக்கு ஒரு ரிலீஸை தருகின்றது. அதே போன்று உடலிலே காணப்படுகின்ற நரம்புகள், நாளங்கள், தசைகளுடைய பிடிப்புகள், அதனுடைய செயல்பாடுகளுக்கு புத்துக்கம் கொடுப்பதாக இந்த யோகா அமைகின்றது. எனவே நான் நினைக்கிறேன் இந்த யோகாவை அனைவரும் ஒவ்வொரு நாளும் காலையில் சிறிது நேரமாக செய்தால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சி தரும் என்று நம்புகிறேன். இந்த இடத்திலே இந்திய துணை தூதரகம் எங்களையும் அழைத்தது. அதுக்கு நான் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி.